பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறான், கன்சிஸ்டன்டா இல்லையான்னு கேட்கிறான். அப்ப ஆல்ரெடி நம்ம மார்னிங் பார்த்தது வந்து கன்சிஸ்டன்டா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். குடுத்திருக்கிற ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். என்ன ஜெனரல் ஃபார்மேட் இருக்குது நம்மளுக்கு? a1x plus b1y plus c1 equal to 0. அடுத்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தீங்க? a2x plus p2y plus c2 equal to 0. இதான் ஜெனரல் ஃபார்மேட். அப்ப நம்மளோட ஜெனரல் ஃபார்மேட் படி -6 இங்க போயிரும், -12 இங்க போயிரும். அதுபடி பாத்தீங்கன்னா a1 ஓட வேல்யூ 1, b1 ஓட வேல்யூ 3 and c1 ஓட வேல்யூ -6. சார் ஒரே நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேங்க சார். எழுதுடா. அப்ப இங்க பாரு, நான் டைம் கொடுக்குறேன். இப்போ நீங்க பிரேக் ஆனா அப்ப கண்டினியூட்டி இல்லாத போயிடும். பாத்துக்கோ, சரியா? சார் இல்லைங்க சார், நீங்க எழுது நான் கொஞ்சம் கேப் விடுங்க சார், நான் எழுதிக்கிறேன். இது ஒரே நிமிஷம். இது கன்சிஸ்டன்ட்டா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க சார். ஆமாப்பா, அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். a1 by a2 is not equal to b1 by b2. கரெக்ட்டுங்களா? b1 by b2 is equal to 3 by -3 equal to -1. c1 by c2 is equal to -6 by -12 equal to 1 by 2. Sir, a1 by a2 is not equal to 3 b1 by b2. Therefore, it is intersecting and consistent. Consistent and unique solution. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகேங்க சார். அப்ப திரும்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்ப நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஃப் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அது மாதிரி நீங்க போட போறீங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். சரி, எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தலாமா? சரி, இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1க்கு பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 இருக்குதுல, டேபிள் சார் இது கிராஃப் தானங்க சார்? கிராஃப் தான் டேபிள் ஃபார்ம் பண்ணி போடணும். சரியாப்பா? ஓகேங்க சார். பிளஸ்ல ஒரு 3 வேல்யூ, மைனஸ்ல ஒரு 3 வேல்யூ, ஜீரோல 0 ஒரு வேல்யூ. சரிங்களா? மொத்தம் மினிமம் 5 வேல்யூ, மேக்ஸிமம் 7 வேல்யூ. அந்த மாதிரி வச்சு போடணும். சரியாப்பா? ஓகே சார். அப்பதான் கிராஃப் நீட்டா வரும். இது x, இது y. சரிங்களா? ஓகே சார். எப்பயுமே x 0 போட்டுக்கோ, y என்ன வருதுன்னு பாத்துக்கோ. x 0 போட்டா y என்ன 2வா? இது வந்து ஈக்குவேஷன் 1க்கு பாக்குறோமாங்க சார்? ஆமா, ஈக்குவேஷன் 1 ஓட டேபிள். இது ஈக்குவேஷன் 1. சரியா? ஓகே சார். x ஓட வேல்யூ வந்து 0வா இருந்தா y ஓட வேல்யூ 2 சார். அதே மாதிரி y 0 போட்டா y ஓட வேல்யூ வந்து 0வா இருந்தா x ஓட வேல்யூ 6 சார். இது ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சம் பாசிட்டிவ் வேல்யூ, சம் நெகட்டிவ் வேல்யூ போட்டுக்கங்க ஆல்டரா. சரிங்களா? x ஓட வேல்யூ -1 இருந்தா -1 போட்டீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகாது. அப்ப 3 ஆல டிவைட் ஆகுற மாதிரி வேல்யூ போட. அப்பதான் கொஞ்சம் ஷார்ட்கட் ஈஸியா இருக்கும். டெசிமல் வரும். டெசிமல் வரும்போது உனக்கு கிராஃப் வந்து உனக்கு வராது. சரிங்களா? சரி, நான் x ஓட வேல்யூ -3 போட்டுங்க. -3 போட்டா x ஓட வேல்யூ -3ஆ இருந்தா 6 + 3 9. -3ஆ? -3 + 2 சார். ஏன்டா 3ஆ? 3 3 9. ஓகே சார். சரி, அப்ப +3 போட்டா x ஓட வேல்யூ +3 போட்டா என்ன கிடைக்கும்? -2. என்னடா பண்ற? இங்க x ஓட வேல்யூ +3 போடு. சரி,
எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 12 இருந்தா ஒய்யோட வேல்யூ -2 சார். அவ்வளவு பெருசு போடாத. 12 அப்புறம் கிராப்ல போட முடியாது. நான் கேட்கறது எக்ஸோட வேல்யூ 3 இருந்தா என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ 3 இருந்தா 3 பிளஸ் அது 1 சார். 3 இங்க பேரு 3 ஆயிரும் அப்போ 1 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். ஓகே. 3 1. சரி இதோட போதுமா? 1 2 3 4 வந்துக்குது. சரி அடுத்தது எக்ஸோட வேல்யூ 9 போடுங்க. எக்ஸ் வேல்யூ 9 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் வேல்யூ 9 9 பிளஸ் -1 சார் ஒய்யோட வேல்யூ. -1 கரெக்டாப்பா? ஆமாங்க சார். போது இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஓடது. சரிங்களா? ஓகேங்க சார். இதே மாதிரி ஈக்குவேஷன் 2 ஓடது போடலாமா? ஒரே நிமிஷம் சார். இந்த எக்ஸ் வேல்யூ எப்படி ஸ்வைப் பண்றதுன்னு தெரியுதா? மேக்ஸிமம் டிவைட் ஆகிற மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கோ. இல்லைன்னா டெசிமல் வரும். டெசிமல் வரும்போது போறதுக்கு கஷ்டமா இருக்கு கிராப்ல. டெசிமல் வந்தாலும் போடலாம். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால டிவைட் ஆகிற மாதிரி பார்த்து போட்டுக்கோ. சரியாப்பா? ஓகேங்க சார். போட்டு மேனுவலா செக் பண்ணாலும் தெரியும். டிவைட் ஆகுமா ஆகாது மேனுவலா செக் பண்ணாலும் தெரியும். அது மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோ. ஓகேங்க சார். இப்போ எக்ஸ் வந்து 0 போட்டா y வந்து என்ன? சார் எக்ஸ் வந்து 0 போட்டா ஒய் வந்து 4 சார். கரெக்டா கண்ண முடிச்சு பார்த்து சொல்லு. எக்ஸுக்கு 0 போட்டா ஒய் -4 சார். மைனஸ் 4. அதே மாதிரி yக்கு 0 போட்டா எக்ஸ் ஒய்க்கு 0 போட்டா எக்ஸ் வந்து -6 சார். yக்கு 6 பாசிட்டிவ் 6 அதான் கேக்குறீங்க -6ன்னு சொல்றீங்க பார்த்து. சார். அடுத்து எக்ஸோட வேல்யூ அப்ப இது வந்து y ஈக்குவல்னு எழுதி பழக அப்பதான் ஈஸியா இருக்கும். அது இங்க வந்துரும் இது வந்துரும். அப்ப 12 பிளஸ் 2x டிவைடட் பை 3. அப்ப x வந்து 0 போட்டோமா? x வந்து -3 போடுற கண்ணு. -3 போட்டா என்ன கிடைக்கும்? சார் எக்ஸுக்கு வந்து -3னா -6 12 பிளஸ் 12 -6 6/3 2 1 2 சார். 2வா? ஆமாங்க சார். அதே மாதிரி +3 போட்டா? +3 எதுக்குங்க சார்? எக்ஸுக்கா? ஓ அதே ஃபார்மேட்ல போகணுங்கிறீங்க சார். இல்ல அதே ஃபார்மேட்ல இங்க 3 அப்ப இங்க 3 ஆல டிவைட் ஆகுற மாதிரி பார்த்து போடணும். 18 1 3 3 6 சார். 3னா 6 18 18னா 6ஆ? கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அதே மாதிரி 9 போட்டீங்கன்னா 9 3s are 27 20 ஏய் 30 சார். 10 18 சார். 9 18 போட்டா 10 வரும். 10 ஓகே இதோட போதும். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ரெண்டுக்குமே ஒரு எக்ஸோட வேல்யூ சேமா வருது. எந்த வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. சரி ஓகே. இப்போ இதுதான் நம்மளோட மெயின் டேபிள். சரியாப்பா? ஓகேங்க சார். இந்த டேபிள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கிராப் டிராப் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். கிராப் எடுத்துடலாமா? எடுத்துடலாங்க சார். ஒரே நிமிஷம் சார். எனக்கு வந்து இங்க அக்யூரேட்டா போட முடியாது. நார்மலா தான் போட முடியும். அதனால பார்த்து நீங்க இது பண்ணிக்கங்க. சரிங்களா? சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கேட்டேன். ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரே நிமிஷங்க சார். ம். ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல்ல பார்த்து எழுது. சரியா? சார் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் டிரா பண்ணிக்கோ. சரியா? மினிமம் வேல்யூ என்ன மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி டிரா பண்ணு. சரியா? ஓகேங்க சார். மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எல்லாமே 9 தான் சார். மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்புறம் 9 வரும். டேய் கரெக்ட்டா பதில் சொல்லு. மினிமம் 0 சார் -3 மேக்ஸிமம் 9ங்க சார். அப்ப ஸ்கேல் என்ன 1ன்னு வச்சுக்கலாமா? சார் ஸ்கேல் 1ன்னு வச்சுக்கலாமா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? இது x இது x டேஷ். சரிங்களா? x dash. இது 0 இது வந்து 0 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஒரே நிமிஷங்க சார்.
நான் இங்க டிஜிட்டல் போர்டில் போடுறேன், கொஞ்சம் அக்யூரேட்டா வராது, கொஞ்சம் நீ பார்த்து கரெக்டா போடு, சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ எக்ஸ் ஒய் கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எழுதிக்கணும். ஸ்கேல் வந்து என்ன பண்ணிக்கலாம், எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய், இது வந்து ஒய் டேஷ், கீழே வரும்போது ஒய் டேஷ் நோட் பண்ணிக்கோ. சரியா? இதெல்லாம் நோட் பண்ண தெரியுமில்ல? தெரியுங்க சார். எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் இது முடிச்சு மட்டுமே போயிட்டு ஸ்கேல் எழுத போறீங்க. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வந்து என்ன எழுத போறீங்க? சார் ஒரு நிமிஷங்க சார், நான் இன்னும் வரையவே இல்லைங்க சார். ஒரு நிமிஷம் சார். புரிஞ்சுக்கிட்டா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அப்புறம் வரைடா. சரி சொல்லுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1 யூனிட். ஈக்குவல் டு 1 யூனிட். சரியா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் என்ன எழுதலாம்? 1 யூனிட். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்ப நீ போடு. ஓகே சார், நீ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ஒரு லைன் வரைய ஆரம்பிச்சிடலாமாங்க சார்? பாயிண்ட் போடு. லைன் பாயிண்ட் நோட் பண்ணிட்டியா? சார் ஒன்னுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஏ நம்பர் ஆல்பபெட்ஸுக்கும் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஆல்பபெட்ஸ் அது மேல டேஷ் போட்டு பண்ணிக்கலாமா சார்? எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் நோட் பண்ணிட்டியா? சார் இல்லைங்க சார், உனி அடுத்து 2 ஈக்குவேஷனுக்கு 2 கிராஃப் வரையணும் இல்லைங்க சார்? ஃபர்ஸ்ட் டிரா பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன 0னா 2வா? சார் ஆமாங்க சார், அதுக்கு நேம் டிரா பண்ணலங்க சார். ஒரு பாயிண்ட் நேம்லாம் தேவையில்லை, அப்புறம் கடைசியா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணு. 0னா 2 எங்க இருக்குது? 0னா 2 எங்க இருக்குதா? ஆமாங்க சார். அப்ப அந்த சைடுல எழுதிங்க. எப்படி இங்க பாருங்க, 0,2ன்னு சைடுல எழுதிக்கங்க. அதாங்க சார், அதுக்கு பேர் வேண்டாமா? பேர்லாம் வேண்டாம்டா, நோட் பண்ணாத. ஓகே சார். நேம்லாம் நோட் பண்ணா கொஸ்டின் ஆயிடும். அதனால நேம்லாம் நோட் பண்ணாத. சரியா? ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணு. சரியா? ஓகே சார். அடுத்தது 6னா 0, எக்ஸ் ஆக்சிஸ்ல 6, ஒய் ஆக்சிஸ்ல 0. கரெக்டா பார்த்து போடு. எனக்கு அக்யூரேட்டா வராது, நீங்க பார்த்து அக்யூரேட்டா போட்டுருங்க. சரிங்களா? இங்க நான் சும்மா ரஃப் ஒர்க்கு போடுறேன். அடுத்தது -3னா +3, -3னா +3. அடுத்த பாயிண்ட் என்னடா கண்ணு? -3னா +3, +3னா 1, +3னா 1. அவ்வளவுதான். என்ன இருக்குதா பாயிண்ட்? 9 இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சார் இந்த கிராஃப்க்கு அவ்வளவுதாங்க சார். என்னப்பா? நான் ஒரு கிராஃப்க்கு முடிச்சிட்டேங்க சார். ஒரு ஈக்குவேஷனுக்கு லைன் கிராஃப். கரெக்டா வருதா? வருதுங்க சார். 9னா -1. ஓகே, வரும், கண்டிப்பா வரும். பார்த்து போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் ரவுண்ட் போட்டு கீழே வந்து எழுதிக்கிங்க. 9, -1. புரியுதாப்பா? ஓகே சார், நீ அடுத்த கிராஃப்க்கு வரையறேங்க சார். என்னப்பா? நீ அடுத்த கிராஃப்க்கு வரையறேங்க சார். சரி, அத இந்த மாதிரி தானே வருது. கரெக்டா இந்த மாதிரி கீழே பாயிண்ட் எழுதிட்டியா? அதெல்லாம் எழுதிட்டேங்க சார். சூப்பரா வரைஞ்சிரு. எழுதிரு. ஓகே சார். கடைசி டெட் எண்ட் வரைக்கும் இருக்கணும். கண்ணு, கிராப் வந்து கடைசி டெட் எண்ட் வரைக்கும் இருக்கணும். கிராப் ஷீட்டுக்கு டெட் எண்ட் வரைக்கும் இருக்கணும். சரியா?
ஓ அது எண்ட் வரைக்கும் வரையணுமாங்க சார் அந்த லைன்? ஆமாடா, இல்லைன்னா வராது. ஓகே இன்டர்செக்ட் சார். நான் ஆகணும். ஃபைனலா அது எழுதிக்கிறேங்க சார். இப்ப அது எழுதல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேங்க சார். கிராப் டிரா பண்ணிக்கோ, லைன் டிரா பண்ணிக்கோ, லைன் டிரா பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே. லைன் டிரா பண்ணிட்டு போடு. இல்லைன்னா இந்த லைனுக்கு வருமா அந்த லைனுக்கு வருமா அது நம்ம தெரியாம போயிடும். அப்புறம் லைன் டிரா பண்ணிட்டு போடு. சரியா? 0 -4. அடுத்த பாயிண்ட் 6 0. 6 0. -3 2. -3 -3 சம்திங் மிஸ்டேக் ஆக மாட்டேங்குதுடா. டேய் கிராப் மட்டும் பார்த்து போடு. சார் அது வேற மாதிரி வருது. இல்ல -3 2ங்கிற போட்ட பாயிண்ட் தப்புன்னு நினைக்கிறேன். -3 என்ன வருது சார்? எங்க சார்? இந்த பாயிண்ட் தப்பு நினைக்கிறேன். -3 2ன்னு போட்டுக்கிறீங்களா அந்த பாயிண்ட் தப்பு நினைக்கிறேன். -3 -6 -3y = 12 கரெக்ட்டுங்களா? அப்போ -3y = 12 plus 16. -3y is equal to 6. சார் -y. ஓகே. அப்படியே வரையலாம். அப்ப என்ன கிடைக்குது? -6 வருது. கரெக்ட்டா? ஆமாங்க சார். -3 என்ன கிடைக்குது? -6 வருது. அது தப்பா இது பாரு 2ன்னு போட்டுக்கிறோம் பாரு. அதை செக் பண்ணிக்கோ. அப்ப +3 என்ன வரும்? 2 × 3 வந்து 6. அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே தப்பா இருக்கிறா கண்ணு. +3 -3 ரெண்டு பாயிண்ட்டுமே தப்பா இருக்கு. செக் பண்ணி பாரு. 3 னா y = 12 plus 2x divided by 3 தானே? 12 plus 2 சார் 12 minus 2x சார். என்னப்பா? 12 minus 2x தானே சார்? எப்படி சார் plus 2x வரும்? -2x வரும். ஆமா சார், நீங்க பிளஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஒரே நிமிஷம் மாத்திக்கலாமா? சார். இப்போ என்ன கிடைக்குன்னா இங்க பாருங்க, இந்த 3y வந்து இங்க போயிரு, இந்த 12 இங்க வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்போ y = என்ன கிடைக்குன்னா 2x - 12 divided by 3. கரெக்ட்டா? ஆமாங்க சார். இப்போ வந்து என்ன பண்ணீங்க? x வந்து -3 போடுறீங்க. அப்ப என்ன x -3 போட்டா 2 × -3 -12 divided by 3. அப்ப என்ன கிடைக்குது? -18 அப்ப -6. அப்ப -3 னா -6. கரெக்ட்டாப்பா? ஓகே சார். அதே மாதிரி +3 போட்டீங்கன்னா 2 × சார் இல்லைங்க சார், +3 -3க்கு பாசிட்டிவ் 6ன்னு நினைக்கிறேன். -6 -6 தாங்க சார். ஆமா. இதுக்கு வந்து 6 - 12 -6/3 -2 சார். 3க்கு -2 பாயிண்ட் 2 இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியாப்பா? ஓகே. அப்ப -3 னா -6. கரெக்ட்டுங்களா? ஒரே நிமிஷம் சார். 0, -4 6, 0 -3, -2 -3, -2 6 -3, -6 -3, -6 3, -2. அடுத்து -3, -3, -2 -3, -6. அப்ப 9 னா 10 வருது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோ. சரிங்களா? 9 னா 10 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 9 னா 18. இல்ல 9 னா தப்பாகுது பாரு. 9 எவ்வளவு? 18 - 12. கரெக்ட்டுங்களா? 18 - 12 னா எவ்வளவு வருது? 6. அப்ப 6/3 னா 2ன்னு வருது. சரிங்களா? அந்த இடத்துல மிஸ்டேக் பாருங்க. 9 னா 10 கிடையாது. 9 னா 2. கரெக்ட்டாப்பா? சார் ஒரே நிமிஷங்க சார்.
9 x ஓட இடத்துல சப்ஸ்டிட் பண்றப்போ 2 times of 9 9 2s are 18. 18 minus 3 is 3y is equal to 12. ம். 12 minus 18 minus 6 is equal to minus 3. ஏய் 18 minus 12. 2 சார் 2 தான் சார் வருது. ஆமா 2 தான் வருது. அப்ப அந்த பாயிண்ட் மிஸ்டேக் வருதா? அப்ப 9 னா 2ன்னு போட்டுக்கங்க. சரியாப்பா? ஓகே சார் 9 கமா பாசிட்டிவ் 2. ம். இப்ப கரெக்ட்டா வரும் பாருங்க. ஒரு மைனஸ் மிஸ்டேக்னால எனக்கா இருந்தாலும், உனக்கா இருந்தாலும் அது தப்பா தான் வரும். சரியாப்பா? ஓகே சார். அப்ப அது கரெக்ட்டா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். எங்க இன்டர்செக்ட் ஆகுது 2 இன்டர்செக்ட் ஆகுற ஏரியா பார்த்தீங்கன்னா போதும். எனக்கு அக்யூரேட்டா வராது. உனக்கு அக்யூரேட்டா வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? அதாவது 6,0 சொல்யூஷனா வரும். பார்த்துக்கோ. சரியாப்பா? 2 ஓகே. லைன் இன்டர்செக்ட் ஆகுற ஏரியா தான் நம்ம சொல்யூஷன். 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுற ஏரியா பார்த்தீங்கன்னா 6,0. அப்ப அதுதான் நம்மளுடைய சொல்யூஷனா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோ. சார் இது வந்து ஒரு இன்டர்செக்டிங் சொல்யூஷன் சார். ஆமா. a1 by a2 is not equal to b. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ம். அப்ப சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் இஸ் 6,0. ஓகேங்களா? ஆமா சார். ரெண்டுக்கும் ஒரே பாயிண்ட் 6,0. x is equal to 6, y is equal to 0. அவ்வளோதான் கண்ணு. இதுதான் கிராப்போட ஐடியா. ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லைங்க சார். அப்ப எனக்கு நீ இன்னொரு கிராப் போட்டுடலாமா இதே மாதிரி? சார். ஒரே மாதிரி இன்னொரு கிராப் போட போறோம். சரிங்களா? ஓகே சார். 2 பேரும் சேர்ந்தே போடலாம். சரி, அடுத்த கிராப்பு எப்படி போடுவீங்க? ஒரு நிமிஷங்க சார். கொஸ்டின் எழுதணுமாங்க சார்? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எங்கிட்ட பண்றேன்னா கொஸ்டின் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். பெரிய நோட்டா வாங்கி வச்சுக்கோ. சின்ன நோட்டா போட்டுட்டு இருந்தீங்கன்னா 10 15 நோட்டு ஆயிரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நோட்டா வாங்கி வச்சுக்கோ. 3 குயில் 4 குயில் அதாவது 480 540 அவ்வளோ பேஜஸ் இருக்கிற மாதிரி நோட்டை வாங்கி வச்சுக்கோ. ஓகே. சார் நம்ம இதுக்கு முன்னத்த கொஸ்டின் இருக்குல்லங்க சார். ஆமாப்பா. அது நம்ம வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கவே வேண்டியது இல்லைங்க சார். நம்ம கிராஃப் மூலமாவே கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். ஓகே, கிராப் மூலமா போட்டுக்கு இதுக்கும் போட்டுக்க. 2 இன் 1 போட்டுக்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். மிஸ்டேக் ஆனா கூட நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். தப்பே கிடையாது. சரியா? 2லயுமே போட்டுக்க தப்பு கிடையாது. சரியாப்பா? ஓகே சார்.
சொல்றேன் கண்ணு, என்னாச்சு வேணுமா? மியூட் பண்ணிக்கிறேன். அன்மியூட் பண்ணி பேசுப்பா. சார் என்னாச்சு, டவுட் இருக்குதா? சார் அது இதுக்கு தான் சார் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியல. அவ்வளவுதான். இப்ப இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் தெரிஞ்சுச்சுக்குதா? ஆமாங்க சார், அது ஓகே சார். ஆனா அதுக்கு நம்பர் கண்டுபிடிக்கணும்ல. கிராப் போடலாமா? போடலாங்க சார். சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5x minus 8y plus 1 equal to 0. அப்ப 5x plus 1 equal to 8y. அப்ப y equal to 5x plus 1 divided by 8. கரெக்டாக? ஆமாங்க சார், வந்துருச்சு. சரி, இதுக்கு டேபிள் போடணும். x y சொல்றேன் கண்ணு, என்ன வேல்யூ போட்டா நம்மளுக்கு கட் ஆகும்? x ஓட வேல்யூ 0வா போட முடியாது. 0 போட்டா டெசிமல்ல ஓடி போயிருது. டெசிமல் போட்டுட்டு கிராப்ல டிராப் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சோ x ஓட வேல்யூ 3 7. x ஓட வேல்யூ 7 மாத்தலாம் சார். சரி, நம்ம 7 பெருசா போடாத, பெருசா போடாத. x ஓட வேல்யூ 3 போடு. 35 கண்ணு 3 போடுறா. x ஓட வேல்யூ 3 போடு. 5 3s are 15. 15 plus 1 16. 16 by 8 2. ஆமாங்க சார். அடுத்த வேல்யூ என்ன போடலாம் சார்? அடுத்த வேல்யூ 3 5 வேல்யூ போட்டுட்டீங்கன்னா இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, -8 போடு, அடுத்து +8 போடு. 3 - 8 எவ்வளவு? -5. x ஓட வேல்யூ. அப்ப -5 போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 25. 25ல 1 போச்சுன்னா 24. -24. -24ல 3 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு சொல்லு பார்க்கலாம். -24 divided by 8 6 சார். டேய் அநியாயம் பண்ணாதடா. -6 -24 by 8 வந்து 6ஆ? 3. கொஞ்சம் பார்த்து போடு. அதே மாதிரி அந்த 3ல 8 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 11 கிடைக்குமா? அப்ப 3ல 11 போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 11 into 8 11 into 5 வந்து 55. 55 plus 1 வந்து 7 56. சார். 7 கிடைக்கும் சார். ஓகே, போதும். இந்த 3 அதே வேல்யூ மாதிரி இன்னும் ஒன்னு கிடைக்கும் சார். 5 போதும். ரொம்ப பெரிய வேல்யூ போடாத. நம்ம பெரிய வேல்யூ போட்டா நம்ம இதாயிரும். சார் இல்ல, சின்ன வேல்யூ. சொல்லு. 7 5s are 36. ஆனா வராது. கரெக்ட் தான். போதும், இது 3 வேல்யூ போதும். இந்த மாதிரி பெருசா போறதுக்கு இந்த 3 வேல்யூ போடுங்க. சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதுங்க சார். சரி, அதே ஐடியாவுக்கு இதுக்கு போடுங்க. இன்னும் half an hour. 15x plus 3 divided by 24 equal to y. கரெக்டாப்பா? ஒரே நிமிஷம் சார். அந்த சொல்யூஷன் என்னதுங்க சார்? சொல்யூஷன் மட்டும் நான் எழுதவே இல்லைங்க சார். சொல்யூஷன் எது எழுதல? கொஸ்டின்ல அந்த சொல்யூஷன் அந்த ரெண்டு ஃபார்முலாவே எழுதலைங்க சார். ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதி போட்டுக்கோ. நானும் வரேன். இது ரொம்ப பெரிய வேலையா போகுது 24. கரெக்டா? பட் நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு காமனா 3 எடுக்கலாம். அப்ப ரெண்டுக்கு காமனா 3 எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன வேலையா வரும். அந்த மாதிரி யோசிச்சு போடு. சரியா? சார் ஒரே நிமிஷம், நான் முடிச்சிடுறேன்.
சார் 15x minus 3 divided by 24ன்னு வருதுங்க சார். அப்ப 2க்கு காமனா மேல நியூமரேட்டர் 3 எடுக்கலாமா? 3 எடுக்கலாங்க சார். y is equal to 5x minus 1 by 8. மைனஸ் 1 பிளஸ் 1? minus 1 சார். ஏன் மைனஸ் 1? சார் அப்படிதானே சார் வந்திருக்கு. எங்க வந்திருக்குது? 5 24y minus 3 by 5 பிளஸ் 3 தானே இது? plus minus 3 plus 3 ஆயிருந்த பக்கம். ஓகே சார். 5x plus 1 by 5. 5x plus 1 by 8. அப்ப சேம் ஈக்குவேஷனா? சேம் ஈக்குவேஷன் சேம் டேபிளா? ஒரே டேபிள் போட்டுக்கலாங்க சார். சேம் டேபிள். அப்ப 2க்கும் சேர்த்து கிராப் ஒரே மாதிரி போட்டுக்கோ. சரியா? ஓகே சார். அது வந்து எக்ஸோட வேல்யூ 3 இருந்தா 5 3s are 15, 15 plus 1 16. y-ஓட வேல்யூ 2 சார். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 5 இருந்தா 5 5s are 25 மைனஸ் 25 மைனஸ் சார் ரெண்டுக்கும் ஒன்று தான் சார். ஆமாடா 2 சேம் ஈக்குவேஷன் தான். இங்க பாருங்க 2மே சேம் ஈக்குவேஷன் தான் வந்துருக்குது பாருங்க கட் பண்ணா. ஆமாங்க சார். அது 2 கவனிக்க. சேம் டேபிள் தான். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப கம்பெனி பண்ண என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் இப்போ கிராஃப் வரையலாமாங்க சார்? கிராப் ட்ரா பண்ணிடலாமா? ஓகே சார். எல்லாத்துலேயுமே ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி நல்லதா போச்சு. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு ஐடியா கொடுக்க விட்டுட்டேன். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போடும்போது என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறீல்ல, அந்த லைன் ட்ரா பண்றதாங்கன்னு அந்த லைன் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். சரிங்களா? இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுவோம். சரியாப்பா? என்னன்னு சார் எழுதணும்? இப்போ ஃபர்ஸ்ட் லைன்னா என்ன ஈக்குவேஷன்? x plus 3y equal to 6 தானே? அந்த பாயிண்ட் வச்சு ட்ரா பண்ணிருப்பீல அந்த லைன். அந்த பாயிண்ட் வச்சு எந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்? எனக்கு இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்ப x plus 3y equal to 6 இந்த லைனோட ஈக்குவேஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்னொரு பாயிண்ட் வச்சு ட்ரா பண்ணிப்பீல. இன்னொரு பாயிண்ட் என்னது? அதனோட ஈக்குவேஷன் 2x minus 3y. அப்ப அந்த லைனுக்கு அந்த லைன் மேல ஈக்குவேஷன் எழுதிடணும். ஓகேங்களா? அப்ப இந்த லைன் எனக்கு 2x minus 3y equal to 12 12 நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த லைன் மேல ஈக்குவேஷன் எழுதிடணும். மறக்காம எழுதிடு. சரியாப்பா? ஓகே சார். பார்த்து. அப்ப இதே மாதிரி இப்ப இந்த சீட்டுக்கு கிராப் ட்ரா பண்ணு. கிராப் ட்ரா பண்ணிட்டு இதே மாதிரி ஐடியால யூஸ் பண்ணு. சார் ஒரே நிமிஷங்க சார். அது ஒரு ஸ்கேல் மட்டும் எழுத மறந்துட்டேங்க சார். எழுதிடு. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்ல 11 சார். அப்ப 11 இந்த பக்கம் சைடுல போட்டுக்கோ. நம்ம மிடில்ல போடாத சைடுல போட்டுக்கோ. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு அதிகமா வருதுன்னா சைடுல போட்டுக்கோ. சரியாப்பா? ஓகே சார். கரெக்டா பார்த்து நோட் பண்ணுப்பா. ஓகேங்க சார்.
எப்படின்னா 3,2. சார் நீங்களும் போடுங்க சார். ஏய் நான் போடுறது தெரியலடா. அடப்பாவி. ஓ சார் எனக்கு வேற ஸ்லைடு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சார். நான் பார்த்துட்டே இருக்கிறேன் 3,2. அடுத்த பாயிண்ட் -5னா -3. -5 எங்க இருக்குது? இங்க இருக்குது. -3 -5னா -3. -5 -3. அடுத்தது 11னா 7. 11னா 7 ஆகும். 11னா 7. அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிடுங்க, முடிஞ்சிருச்சு. சேம் பாயிண்ட். அப்போ அனதர் கிராப் அதிலேயே வரும். அப்போ அதிலேயே வந்து இன்னொரு கலரில் அப்படியே சேடன் பண்ணி போட்டு கட்டிடும். கொஞ்சம் முன்னாடி நிற்கிற மாதிரி போட்டு கட்டிடும். அவ்வளோதான். ஸோ 2 லைன் ஒரே இதில் தான் வருது. அப்போ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதே ஈக்குவேஷன் 5x மைனஸ் எனக்கு கிடைச்சது ஈக்குவேஷன் 5x minus 8y plus 1. 5x minus 8y plus 1 equal to 0. ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து என்ன கிடைச்சது 3x 24y. ஓகே, அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 15x minus 24y plus சார் ஒன்னுக்கு -5, -3ன்னு வந்திருக்குங்க சார். சார் அதான் ஒரே கேக்குது. சார் -5, -3 இங்க வந்திருக்குது. ஒரே நிமிஷம் சார்.